அண்ணா எப்பவுமே ஃபாரின்ல இருந்து வந்தாங்கன்னா நான் சில ஃபுட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சிருப்பேன். அது எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் இந்த லீவ்ல வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. அப்படிதான் ஆல்ரெடி சிக்கன் பிரியாணி காலிஸ் பிரியாணில இருந்து வாங்கியிருந்தோம். சூப்பரா இருந்தது. மட்டன் பிரியாணி கண்டிப்பா ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். 3 பாக்ஸ் தான் ஆர்டர் பண்ணோம். அதுவே குவான்டிட்டி நிறைய இருந்தது. ஸோ 5 பேர் நல்லா சாப்பிட்டு சூப்பரா இருந்ததுன்னு சொன்னாங்க எல்லாருமே. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் போல குட்டி பாப்பாக்கு அம்மா சுத்தி போட்டாங்க. எல்லாருமே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. வீடே பயங்கர பின் ட்ராப் சைலண்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே நான் தான் பண்ணேன். இவ்வளோ நாள் அம்மா இருந்தாங்க, ஸோ அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. கிள்ளி போட்ட சாம்பார் தான் வச்சேன். இது சில ஊர்ல பார்த்தீங்கன்னா வெத்து சாம்பார்னு கூட சொல்லுவாங்க. சின்ன வெங்காயம் போட்டு பண்ணும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எங்க அம்மாவோட கணக்குப்படி வெங்காயம் தக்காளியை சாம்பாருக்கு நிறைய நேரம் வதக்கக்கூடாது. கொதிக்கும் போது நல்லா கொதிக்க வச்சிருக்கோம்னா சாம்பார் டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் கூட எக்கும் தாங்க. அப்படியே நம்மளோட டயட் பிரேக்ஃபாஸ்ட் சுண்டல் லெமன் ஜூஸ் ஃப்ரூட்ஸ் இன்னைக்கு வேலை முடிஞ்சது.